Hi Waves, welcome back to my channel Ramala Shifam. The next Prince episode 13. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சீனே ஒரு பாஸ்ட் ஃப்ளாஷ்பேக்ல ஆரம்பிக்குது. அதுல ராஜா இருக்கார்ல, அவரு கனினோட அம்மாவை கூப்பிட்டு பேசுறாரு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. வெளியில இருக்கவங்க எல்லாம் உள்ள வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு இங்க ஆபத்து கிடையாது. இவங்களோட ஃபியூச்சர் வாரிசு கனின் தானே. அதனால கனியனை இங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் 2 பேரும் பாதுகாப்பாக இருங்க. இங்கே எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நான் உங்களை இங்கே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அதுக்கு கனியனோட அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க. நான் தரீனை கூட பார்க்காம எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவருடைய ஹஸ்பண்டை. அதுக்கு நான் தரீன் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன் அப்படின்னு ராஜா போய் சொல்கிறாரு. ஏன்னா உண்மையில் அவர் தரீன் கிட்ட இதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். நான் சொன்னதை மட்டும் இப்போ நீ கேளு. கனினை எடுத்துட்டு இங்கேருந்து போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாமல் அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ அவங்க கூட அவங்களுடைய பாதுகாப்புக்கு சித்தா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் சரணுடைய அம்மா. ராஜா சித்தாவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. அப்போ நீ தான் அவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆனால் அவங்க பையன் சரண் இருக்கான்ல, அவன் வேற சின்ன பையன்ல, அவனை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. நீ சரணை பற்றி தானே யோசிக்கிறேன், சரணை நான் தத்து எடுத்துக்கிறேன், என் புள்ள மாதிரியே வளர்க்குறேன், நீ போய் அங்கே போய் குனிதாவையும் கனியனையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. குனிதா அப்படின்றதான் கனியனுடைய அம்மா பேர். நம்ம ஊர் பேர் மாதிரி இருக்குல்ல. இருந்தாலும் இங்கே சரணுடைய அம்மா ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பரம்பரையாக உங்கள் ஃபேமிலி எல்லாருமே அரச குடும்பத்துக்கு சேவை பண்ணியிருக்காங்க, நீ எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்க வேற வழி இல்லாமல் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் நியூஸ்லெல்லாம் இந்த விஷயந்தான் போயிட்டு இருக்குது. அந்த காம்படிஷனு அந்த ஆர்ச்சரி நடக்கும்போது இங்கே நிறைய பிரச்சனை நடந்துச்சுல்ல, அதை பற்றியெல்லாம் போடுறாங்க. ஆனால் இன்னும் யார் இறந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இங்கே ராஜாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் அந்த ராஜாவுடைய பையன் தரின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே கனினும் சரணும் வராங்க. கனின் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ராஜா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க இப்போதைக்கு ஒரு பரவாயில்ல, ஆனால் இன்னும் எதுவும் சொல்லலை அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே டாக்டர் வந்து இப்போ அவருக்கு எதுவும் இல்லை, அவர் டேஞ்சர்லேருந்து வெளியில் வந்துட்டார் அப்படின்னு சொல்ல உடனே தரின்னு ராஜா பார்க்க அங்கே உள்ளே போகிறாரு. அப்போ அங்கே சரணும் கனின் மட்டும் தான் நினைவிட்டு இருக்காங்க. அப்போ கனின் தயங்கிக்கிட்டே உங்கள் அம்மா இறந்ததுக்கு ராஜா தான் காரணம்னு சொன்னாங்களே அப்படின்னு தயங்கிக்கிட்டே கேட்க அப்படி சொல்லாத அப்படின்னு சரண் சொல்கிறான். ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல அப்படின்னா உண்மையாலுமே ராஜா தான் காரணமா அப்படின்னு கேட்க நான் கூட ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். அதில் சரணுடைய அம்மா கனினுடைய அம்மாவையும் கனினையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கனினுடைய அம்மா சரணுடைய அம்மா கிட்ட சாரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பாக நான் கூட வர்றது நான் பெருமையாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சரணுடைய அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ள சரணோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவன் போகும்போது சரண் அழுதால அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ இவங்க கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து யாரோ இவங்களை அட்டாக் பண்றாங்க. அப்ப காரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆனா ஆக்சிடென்ட் பண்ண கார் அங்கிருந்து போயிடுது. கொஞ்ச நேரத்துல மத்தவங்க எல்லாம் இங்க வந்துடுறாங்க போலீஸுங்க. அதான் கனின்க்கு இப்ப அப்பாவா நடிச்சார்ல கொஞ்ச நாள், அவரும் அந்த போலீஸ்ல ஒருத்தர் தான். அவங்க எல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அந்த போலீஸ் கார்ல சரண் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவன் வெளியில வந்து அந்த கார்ல அவங்க அம்மா இறந்துருக்கிறத பார்த்துடுறான். ஸோ அப்ப இருந்துதான் அவனுக்கு இந்த மழை ரத்தம் அதை பார்த்ததுன்னு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த அட்டாக் யார் பண்ணாங்க அப்படின்னு நான் விசாரிச்சு பார்த்ததுல அதுவும் பிரின்ஸ் வசினுடைய வேலை தான் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் கனினால அதை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியல. அன்னைக்கு உங்க அம்மா இறக்குறதுக்கு நான் தானே காரணம், உங்க அம்மா இறந்துட்டாங்க, நான் மட்டும் உயிரோட இருக்கல அப்படின்னு சொல்ல சச்சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் பேசாத, அவங்க அன்னைக்கு பண்ணது எனக்கு பெருமை தான், அவங்களோட கடமை அவங்க பண்ணாங்க அப்படின்னுட்டு நீ எனக்கு கிடைச்சது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்னு கனின்னு கேட்க நீ மட்டும் என் லைஃப்பில் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா உண்மையாக லவ்னா எனக்கு என்னன்னு தெரியாமல் போயிருக்கும். நம்ம லவ் பண்ணுறவங்களுக்காக நம்ம மனசு எப்படி துடிக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிருக்குமே அப்படின்னு அவன் கனினை பக்கத்தில் எடுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து சக்கரியை பார்க்க போகிறாங்க. நான் கூட சக்கரி செத்துட்டா அப்படிதான் நினச்சேன், பரவாயில்ல உயிரோட தான் இருக்கான். அப்போ சக்கரி இவங்களை பார்த்ததுமே எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ படு அப்படின்னு கனின்னு சொல்ல அப்பயும் சக்கரி அவனுக்கு மரியாதை கொடுக்க தான் ட்ரை பண்ணுறான். நீ கூடிய சீக்கிரம் நல்லா ஆயிடு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொன்னதே எனக்கு போதும், எனக்கு உடம்பு நல்லான மாதிரி இருக்கா அப்படின்னு சக்கரி சொல்கிறான். அப்போ டிவியில் இந்த நியூஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த நியூஸை தான் இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே தரின் வராரு. ராஜோட நிலைமை பரவாயில்ல,
ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஊர்லேயே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நியூஸில் கேல்வின் இருக்கான்ல, அவன் அந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்ட அந்த வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருக்குது. அதனால கேல்வினை மறுபடியும் அவனுடைய ஊருக்கே, அதாவது புஜூருக்கே கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னும், புஜூருடைய ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என் பையன் பண்ணது அவனும் அதுவும் அவனோட இஷ்டத்தில் பண்ணது, அதுக்கும் அவங்களுடைய அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதனால அவங்களுக்கும் எம்எல்ஏக்கும் இடையே இருக்க அந்த உறவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்க அரசவையை கூட்டுறாங்க. அதுல மற்ற நாட்டுடைய, அதான் பிரின்ஸ் ரச்சட்டா, பிரின்ஸ் டானா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வசின் இறந்துட்டதாகவும் அங்க நடந்த விஷயத்த பத்தியும் இந்த தரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், காம்படிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு ரச்சட்டா கேட்க, இப்ப காம்படிஷனை பத்தி பேசுற நேரம் இல்லையா அப்படின்னு சனா சொல்றாரு. இல்ல, நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, செகண்ட் ரவுண்டு கூட நம்ம ஏத்துக்க முடியாது. ஸோ இப்போ தேர்ட் ரவுண்டில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் ராஜா உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிரின்ஸ் ரச்சட்டா சொல்கிறாரு, ஒருவேளை ராஜாவே இறந்து போயிட்டாலும் இந்த காம்படிஷன் நடக்கணும் தானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சனா கேட்குறாரு. அப்போ கரீன் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இருந்தாலும் ராஜாவோட உடம்பு இப்போ சரியாகட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பிரின்ஸ் ரச்சட்டா அவரோட கோவத்தெல்லாம் வந்து அவரோட பையன்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வின் பண்ணிடுவோம்னு சொல்லி வேணும்னே அவனுங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீ என்ன சும்மா நிற்கிற அப்படின்னு கேட்க, ரமேலும் அழுதுகிட்டு எனக்கும் தான்ப்பா அப்செட்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னடா இதுதான் அவனோட எமோஷன்ஸா அப்படின்னு கோவமா அவனை அடிக்க வராரு. அப்ப பேட்டை நடுவில் வந்துட்டு, அவர் அடிக்காதீங்க, எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ யாருடா நான் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படின்னு அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. இப்ப நான் உனக்கு காட்டுறேன் யாரு ரூல்ஸை வைக்கிறது, யார் அதை ஒபே பண்றது அப்படின்னுட்டு ரமில பக்கத்துல வர சொல்றான். அவனை பேட்டையோட முகத்துல காலை வைக்க சொல்றான். ரம்மில் அதால பண்ண முடியல, இல்லை என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, இப்ப நீ வைக்கிறியா இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா மிரட்டுறாரு. நான் கூட ரம்மில் கண்டிப்பா காலை வைக்க மாட்டான்னு தான் நினைச்சேன், ஆனா அவங்க அப்பா மிரட்டினதுமே அவன் முகத்துல காலை வச்சிடுறான். இப்ப தெரியுதா யாரு ரூல்ஸ் பண்றா யார் ஒபே பண்றா அப்படின்னு கோவமா திட்டிட்டு ரச்சட்டா அங்கிருந்து போயிடுறாரு. அவங்க அப்பா போனதுமே அவன் போய் சோஃபால உட்காந்துட்டு அழுகுறான். அப்பையும் பேட்டாயை எந்திரிக்காம அங்க கீழே படுத்துட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ரமில் அவன் பக்கத்துல போய் சாரி சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ண போறான். ஆனா பேட்டாய் அவனை தள்ளி விட்டுடுறான். இத்தனை நாள் இதெல்லாம் நான் எதுக்கு தாங்கிட்டு இருந்தேன்னா, நீ என்னை எல்லாத்துல இருந்து காப்பாத்துவேன்னு எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஆமா இது வரைக்கும் நான் உன்னை எல்லாத்துலயும் காப்பாத்தி இருக்கேன் தானே அப்படின்னு ரமிலும் அழுதுகிட்டே கேட்கிறான். எல்லாத்துல இருந்து காப்பாத்தினேன், ஆனா பிரின்ஸ் ரச்சட்டா கிட்ட இருந்து நீ என்னை காப்பாத்தல அப்படின்னுட்டு அங்கிருந்து எந்திரிச்சிட்டு, நான் என்னதான் உன்னோட பர்சனல் கம்பேனியனா இருக்கட்டும், ஆனா எனக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, நமக்குள்ள இத்தனை நாளா இருந்தாது இனிமே கிடையாது, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவன் அங்கிருந்து போக போறான். ரம்மில் அவன் கையை பிடிச்சிட்டு அழுகுறான். என்ன சொல்ற நீ, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா பேட்டாய் அங்கிருந்து கோவமா போயிடுறான். பரவாயில்ல, நான் இதான் நடக்கணும்னு நினைச்சேன், அதுவே நடந்துருச்சு, அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் ரமேல் அவங்க அப்பாவை எதிர்த்து பேசுவான்னு நினைக்கிறேன். கனின்னு சரண் அவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவுடைய கல்லறையில பூ வைக்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் குனிதா அப்படின்ற கல்லறையில வைக்கிறாங்க. குனிதா அப்படின்றது கனினுடைய அம்மா. ரெண்டு பேருமே அந்த கல்லறையில பூ வச்சுட்டு அடுத்து சரணுடைய அம்மா கல்லறைக்கு போறாங்க. அதுல சித்தான்னு எழுதி இருக்கிறது. சித்தா வந்து சரணுடைய அம்மா. அங்க பூ வச்சுட்டு, எங்களுடைய ராஜ பரம்பரைக்காக நீங்க இவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய சாக்ரிஃபைஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கனின்னு சொல்லிட்டு, நீ ஏதாச்சும் பேசணும்னா பேசிட்டு வா அப்படின்னு சரண் அங்க விட்டுட்டு கனின் தனியா வந்துடுறான். அப்ப சரண் அவனோட ஃப்ளவர்ஸை வச்சுட்டு, நீங்க பண்ண உங்களோட தியாகத்துக்கு எல்லாத்துக்குமே நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன், உங்களை பத்தி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னுட்டு, நானும் உங்களை மாதிரி என்னோட டியூட்டிஸை பண்ணதான் ட்ரை பண்றேன் அப்படின்னுட்டு அங்கிருந்து வந்துடுறான். என்ன அவ்வளோதானா, அதுக்குள்ள பேசிட்டியா அப்படின்னு கனின் கேட்க, அவ்வளோதான் அப்படின்றான். அப்ப அங்க வேலை செய்யற ஒருத்தன் ஓடி வந்து ராஜா ராஜா அப்படின்னு ராஜா பத்தி என்னமோ சொல்றான். அடுத்த சீன்ல மறுபடியும் உங்க அரசவையை கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப பிரின்ஸ் ரச்சட்டா, பிரின்ஸ் டானா அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப கரீன் சொல்றாரு, ராஜோடைய உடம்பு இப்ப பரவாயில்ல, அவரு டேஞ்சர்ல இருந்து வெளியில வந்துட்டார் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எல்லாம் நல்லது தானே, நாங்க ராஜா பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, இல்ல அதுக்கு இன்னும் சரியான டைம் வரல,
ஆனா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னுட்டு ராஜா இந்த ராயல் காம்படிஷனை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே ரச்சட்டா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதுல எல்லாருக்குமே ஓகேன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ட்ரெடிஷ்னல் வேலையும் இந்த காம்படிஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்ப பிரின்ஸ் ஜனா எந்திரிச்சு பேசுறாரு. அவரு என்னுடைய வாரிசோடைய பாதுகாப்புக்காக இந்த காம்படிஷன்ல இருந்து நாங்க விலகிக்கிறோம். இது என்னோட முடிவா இருந்தாலும் என்னோட பொண்ணு, அதாவது என்னுடைய வாரிசு என்ன சொல்றாளோ அதான் முடிவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏவா எந்திரிச்சு பேசுறான். அவ பேசுறதுக்கு முன்னாடி அவ நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கறான். நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டதுக்கு காரணமே ஒரு பெண்ணால எல்லாமே சாதிக்க முடியும்னு காட்டுறதுக்காகத்தான். நான் உங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். கடைசியில எங்க அப்பாவே என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும் எனக்கு? நான் வேற யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஸோ நான் இந்த காம்படிஷன் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு அவளும் ஒத்துக்கிறான். சரி, இப்ப இந்த காம்படிஷன் நடக்க போறது அசவடிவ திங்ஸ்க்கும் புஜோங் புசிட்க்கு நடுவுல தான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கனின் சொல்றான், என்னுடைய ஒரு சின்ன சஜஷனு, ராஜாவுடைய உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இதை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்ல, ஆனா அதை நான் பண்ண முடியாது. ஏன்னா ராஜா இப்பவே காம்படிஷன் வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு தரின்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வருது. இப்ப மீனா நக்ரினுடைய ராஜாவா இருந்தது பிரின்ஸ் வசீம் தானே, அவர் இறந்து போயிட்டார்ல. இப்ப அந்த நாட்டுக்கு யாரு பொறுப்பு அப்படின்னு கேட்க, அதை நான் கூடிய சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்றேன் அப்படின்னு தரின்னு சொல்றான். அப்ப அதுக்கு முன்னாடி கனின் எந்திரிச்சு, நான் வேணா ஒரு சஜஷன் சொல்லட்டுமா? நம்ம வேணும்னா அவங்களுடைய ராஜாவை அவங்களே சூஸ் பண்ண விடலாம், அதாவது எலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தரின்னு சொல்றாரு, நீ சொன்ன அந்த சஜஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஆனா என்னால கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல கனின் தனியா நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா வந்து அவங்ககிட்ட பேசுறாரு. என் மேல கோவமா அப்படின்னு கேட்க, இல்லப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஆனா நம்ம உண்மையாலுமே சேஞ்சஸ் கொண்டு வரலாம் நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா நான் சொன்னேன்தான், ஆனா அதுக்கு நீ இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்ம வின் பண்ணா நீங்க கண்டிப்பா சொன்னதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப தரின் சொல்றாரு, அவன் ராஜாவை பார்க்க போனாருல்ல, அங்க ராஜா உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னாரு அப்படின்னுட்டு. இத்தனை நாளா என் கூட இருந்த பட்லரே எனக்கு எதிரியா வேலை செஞ்சிருக்கான், அது கூட எனக்கு தெரியாம இருந்திருக்கு. என்னதான் நான் எல்லாருக்குமே நல்லது பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் அதால நிறைய பேருக்கு நிறைய தப்பு நடந்திருக்கு. அதனால நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். முக்கியமா நான் கனின் கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு அப்படின்னுட்டு. ஒருவேளை நான் இறந்து போயிட்டா கூட நான் இறந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த காம்படிஷனை ஃபர்ஸ்ட் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் இறந்த விஷயத்த நீ சொல்லணும் அப்படின்னு அவங்க ராஜா சொல்லியிருக்காரு. எனக்கு என்னவோ இதை கேட்டதுக்கு அப்புறம் ராஜா இறந்துட்டாரோ, தரின் தான் அதை மறைச்சு காம்படிஷன் நடத்துறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ராஜா அப்படிதானே பண்ண சொன்னாரு. ஆனா அதே நேரம் இந்த தரினும் ராஜா மாதிரி தான் போல, அவரும் நாட்டுக்கு எதுவும் நல்லது பண்ணுவாருன்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவர் கனின் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே ஒத்துக்க மாட்டாரு. ராஜா சொன்னதெல்லாம் கனின் கிட்ட சொல்லிட்டு, இப்ப நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய அந்த பொறுப்பு உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு கனின் தூங்க ட்ரை பண்றான். பாவம் அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி புரண்டுகிட்டு இருக்கான். அப்ப சரண் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு ஒரே ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு சொல்றான். கொஞ்சோண்டு ப்ரெஷர் இருக்கிறது நல்லதுதான், அது உன்னை மோட்டிவேட் தான் பண்ணும் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்ல, சரண் அவனை பக்கத்துல எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். உன்னால தூங்க முடியலன்னா பரவாயில்ல, நைட்டு ஃபுல்லா நான் உனக்காக பக்கத்துல முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு அவன் நெத்தியில ஒரு கிஸ் பண்றான். உடனே இங்க கனினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அடுத்த நாள்ல இருந்தே இங்க ப்ராக்டிஸ் எல்லாம் ரொம்பவே கொஞ்சம் சீரியஸா இருக்குது. கனினும் சரணும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாட் தனியும் பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். தாட் தனியும் கோச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஸ்டார்டிங்ல சரண்யா தான் வின் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில கனின் வின் பண்ணிடுறான். கனின் வின் பண்ணதுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாட் தனியும் பக்கத்துல வந்து கனினை ஹக் பண்ணி, பரவாயில்ல நீ சரணையே தோக்கடிச்சிட்டேன்னா நீ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல, ஆனா அப்பா நான் உங்க கூட விளையாடணும், நான் உங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு அவன் தாட் தன்னை கிட்ட சொல்றான். அவங்க சொன்ன மாதிரியே அவன் தாட் தன்னை கூட விளையாடுறான்.
அப்ப கனின் கீழே விழுந்துடுறான். அச்சச்சோ என்ன ஆச்சு அப்படின்னு தேர்ட் தனியா பக்கத்துல வர, அவர் பக்கத்துல வந்ததுமே இவன் அட்டாக் பண்றான். அப்ப அவருக்கு சின்ன வயசு நடந்த ஞாபகம் வருது. சின்ன வயசுலயும் கனின் இதே மாதிரிதான் பண்ணுவான். அடிப்பட்ட மாதிரி நடிக்க அவங்க அப்பா பக்கத்துல வருவாரு. அப்ப இவன் டச் பண்ணிடுவான். டச் பண்ண அவுட் இல்ல. ஸோ தேர்ட் தனி அவுட் ஆயிடுவாரு. இதெல்லாம் நினைச்சு இப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பிராக்டிஸ் பண்ணாலும் அதே நேரத்துல ரொம்பவே ரிலாக்ஸா இருக்காங்க. ஆனா இங்க ரமிலுக்கு பிராக்டிஸ் கொடுக்குற அப்படின்ற பேர்ல அவனுடைய அப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே கொடுக்காம அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவனால நிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு அவன் டயர்ட் ஆயிடுறான். அப்பயும் பக்கத்துல நின்று அவங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு. நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற, உன்னால நம்ம நாட்டுக்கு எதுவும் நடக்காது அப்படி இப்படின்னு செம்மையா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப வேலை செய்றவன் பக்கத்துல வந்து அவனுக்கு ஏதோ தண்ணியே நம்ம கொடுக்குறான். அப்ப அவன் கேட்டாய் வரலையா அப்படின்னு கேட்க, இல்லையே அவ இங்க வரலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க அந்த ராயல் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப கனின்னு திரும்பி பார்க்கறான். அவனுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு அவனுடைய அப்பா அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவனுக்காக சக்ரி வந்திருக்கான், சரண் வந்திருக்கான். அதே நேரம் ரமில் திரும்பி பார்க்க அவனுடைய அப்பா உட்கார்ந்துருக்காரு. ஆனா எதுவும் சப்போர்ட்டிவா உட்கார்ந்த மாதிரி தெரியல. ஏதோ இவனை பார்த்து நக்கலா பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அப்ப சரண் அவன் பக்கத்துல வந்து அவன்கிட்ட பேசுறான். எதுக்கும் பயப்படாத, நல்லா மூச்சு இழுத்து விடு அப்படின்னு சொல்ல அவன் சொன்ன மாதிரியே கனினும் பண்றான். எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதுதான் நடக்கும், நீ தான் வின் பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவனுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அசவடிவத்தின்ஸ்க்கும் புஜாங் புசிட்க்கும் நடுவுல இந்த மேட்ச் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரின்ஸ் ஜானா ஏவா எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களும் இந்த மேட்சை பார்க்கறதுக்கு ரெடியா உட்காந்துருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. 2 பேருமே அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல வர இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன இருக்க போதும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பீப்ஸ். பை.